தம்பி, நான் வீட்ல இருந்து புறப்படும் போதே கேட்கணும்னு இருந்தேன். என்னண்ணே சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப இது தேவையான்னு யோசிங்க. எதனா சொல்றீங்க? இல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலையில திரும்பவும் லட்சுமியை வேலைக்கு கூப்பிடுறீங்களே, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தீங்களா? அண்ணே, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். உள்ள போய் பேசலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நீங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. என்ன தம்பி ஆளையே காணோம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது. 2 பேர் பாக்குற வேலைய ஒத்தாள் பார்த்தா வேலை ஜாஸ்தியா தானே இருக்கும். லக்ஷ்மி வராம எல்லா வேலையும் பெண்டிங்ல இருக்கு. அதான் லக்ஷ்மிய வேலைக்கு கூப்பிடலான்னு வந்திருக்கேன். என்னது வேலைக்கா? அவ எப்படி இனிமே வேலைக்கு வருவா? வீட்டை விட்டு வெளியில வர்றதே கஷ்டம், இதுல வேலைக்கு எப்படி வர முடியும்? வேலைக்கு நீங்க வேற யாரையாவது வச்சுக்கோங்க. ஏம்மா, லட்சுமி அம்மா செஞ்ச வேலையெல்லாம் வேற யாரும் செய்ய முடியாதுமா. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? எங்க குடும்ப வழக்கப்படி அறுத்துட்டவளை நாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம். நான் போறேன். என்னங்க மாமா? அண்ணா சார், உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டுமா? இல்ல இல்ல இல்லம்மா, லக்ஷ்மி, பரவாயில்ல. சார் நான் வேலைக்கு வரேன் சார். என்ன லட்சுமி இப்படி பேசுற? இவங்க தான் புத்தி கேட்டு கூப்பிடுறாங்கன்னா நீயும் போறேங்கிற? நாம பட்ட அவஸ்தை எல்லாம் போதும். சிவனேன்னு ஒரு அறையில முடங்கி கிட. அதான் உனக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கு நல்லது. என்னால அப்படி அடைஞ்சு கிடக்க முடியாதுமா. லட்சுமி, புருஷன் போனதுக்கு அப்புறம் பொம்பளைங்க வெளியில தலை காட்ட கூடாதுமா. சம்பந்தியம்மா, அவ போகட்டும். என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? சம்பந்தி, அவளோட மன நிம்மதிக்காவது வேலைக்கு போகட்டும். லட்சுமி இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி அவளை? அவ ஒருத்தி சம்பாதிச்சுதான் இந்த குடும்பம் நிம்மதியா ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. அவளை கூப்பிட்டா ஊருக்கு வரமாட்டேன்பா, இல்லைன்னா நான் அவளை ஊருக்கே கூட்டிட்டு போயிருவேன். அவ இங்க இல்லைன்னா நீங்க யாருமே இங்க இருக்க போறதில்ல. ஏன்? வருமானம், இந்த வீட்டோட வாடகை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வசதியான வாழ்க்கைக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா?